அன்புள்ள அப்பா எபிசோடு 18. ஆறுதல் கூற வந்த விஜயிடம் விஜயுடைய அப்பா, தம்பி இங்கே வராதப்பா, இங்கே ஏதோ கடத்தல் குரூப் இருக்கான், அவங்க குழந்தைங்களாம் கடத்திட்டு போகிறாங்களாம்ப்பா, நீ எப்படிப்பா தனியாக வந்த என்று கேட்க, அங்கிள் நான் என்னுடைய பாடி கார்டை கூப்பிட்டு வந்திருக்கேன். ஓ, உனக்கு பாடி கார்டெலாம் இருக்காங்களா, நீ அந்தளவுக்கு பணக்காரனாப்பா என்று கேட்க, இல்லை அங்கிள் ஒன்றும் இல்லை, நான் இங்கே வரேன்னு சொன்னேன், அதனால் என் பேரண்ட்ஸை கூட ஒரு ஆளை அமுச்சு வச்சுருக்காங்க, அவர் தான் பாடி கார்டுன்னு சொன்னேன், அவர் என் பக்கத்து வீட்டுக்காரர் தான் என்று கேட்க, ஆமாம் தம்பி, நானும் உங்ககிட்ட ரொம்ப நாளாக கேட்கணுன்னு பார்த்தேன், நீ டெய்லியும் விஜய் கூட தான் வருவேன், விட்டுட்டு அதுக்கப்புறம் போயிடுவேன், ஆமாம் உங்கள் வீடு எங்கே இருக்குது என்று அவர் கேட்க, ஏன் வீடை பற்றி விடுங்க அங்கிள், இப்போ நம்ம விஜய் பற்றின தகவல் தான் நமக்கு தேவை. சரிங்க அங்கிள், 2 நாளாக விஜய் கிட்ட ஏதாச்சும் மாற்றம் தெரிஞ்சதா என்று அவன் கேட்க, அதற்கு விஜயுடைய அப்பாவோ, இல்லை தம்பி, அவன் நல்லா தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தான், திடீர்னு பார்த்தா அவனை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ தான் போலீஸ் சொல்லிட்டு போச்சு என்று கூற, சரிங்க அங்கிள், சரி நான் பார்த்துக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விஜய் திரும்பி வந்துடுவான் அங்கிள் என்று கூற, அதை கேட்ட விஜயுடைய அப்பாவோ, தம்பி என்னப்பா சொல்கிற என்று கேட்க, ஆமாம் அங்கிள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது விஜய் திரும்பி வந்துடுவான் என்று கூறிவிட்டு விஜய் அங்கிருந்து சென்றான். அவன் முகத்தை பார்த்தவாறு, இப்போல்லாம் இருக்க பசங்க என்னவோ பெரிய ராஜா நினப்பு, எப்படி பேசிட்டு போகிறான் பார், நானே என் பிள்ளை இருந்த சோகத்தில் இருக்கேன், இவன் எங்கன்னா போய் காணாமல் போயிட போகிறான் என்று நினைத்து கொண்டு செல்லும் விஜயை பார்த்தவரே நின்று கொண்டிருந்தார். விஜய் நேராக சென்று அந்த பாடி கார்டிடம், என்ன ஆச்சு, தகவல் எதனா தெரிஞ்சுதா என்று கேட்க, பேம்போ சர்க்கஸ்காரங்க இப்போ தான் தேனியை தாண்டி போயிட்டுருக்காங்களா சார் என்று கூற, ஓ அப்படியா என்று தன் மனதில் நினைத்து கொண்டு, இங்கு நடக்கும் கலவரங்கள் யாவும் தெரியாமல் சர்க்கஸ் கூடாரம் மெதுவாக நகர்ந்து சென்று கொண்டு இருந்தது. அப்போது அதில் இருக்கும் கூட்டத்தின் தலைவன், ஆமாம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் நமக்கு நல்ல வேட்டை தான் போல, ஏகப்பட்ட வருமானம் வந்திருக்கு, இங்கே பாருங்க கோடி கணக்கில் இருக்கு என்று பணத்தை காட்ட, அவனுக்கு வேலை செய்யும் ஆட்கள், பாஸ் நம்ம இந்த வருஷம் அதிகமாக சம்பாதிச்சிருக்கோம், அதுவும் இந்த இடத்துல கேம்ப் போகிறதுனால நமக்கு எதுவும் டவுட்டே வரல, அதுபோல் இன்னும் நம்ம நிறைய இடத்துல கேம்ப் போடணும், இன்னும் ஹியூமன் டிராஃபிக்கை நம்ம அதிகப்படுத்தணும் என்று அங்கே இருக்கும் ஒரு அடியாள் கூற, பாஸ் எனக்கு ஒரு டவுட்டு, எதுக்கு இந்த 2 சின்ன பசங்களை மட்டும் நீங்கள் அப்படியே வச்சுருக்கீங்க என்று அங்கே மயக்க நிலையில் படுத்து கொண்டிருக்கும் திலகாவியும் விஜயையும் பார்த்து ஒருவன் கூற, ஏய் இந்த பசங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கானுங்க, இப்போ நம்மக்கிட்ட ஒரு டோனர் கேட்டிருக்காரு, நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஹார்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதனால் இந்த பசங்களை போயிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு என்ன பணம் வேணுமோ நம்ம அதை எடுத்துகிட்டு வந்துடலாம் என்று அவன் கூறிக்கொண்டிருக்கும் போது அவனுடைய ஃபோன் அழைக்கப்பட்டது. மறுமுனையில், பாஸ் நம்ம அந்த ஹியூமன் டிராஃபிக் பண்ணுறத இங்கே இருக்க ஊட்டி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம இதுக்கு முன்னாடி கேம்ப் போட்டிருந்த இடத்துல போலீஸ் பயங்கரமாக எல்லாத்தையும் தோண்டி எடுத்துகிட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க சொல்லுங்கள் பாஸ் என்று அவன் கேட்க, என்னது தப்பு பண்ண மாட்டி, நம்ம இவ்வளோ நாள் விஷயத்தெல்லாம் பிசிறு தட்டாமல் தான்டா பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்போ எப்படி போலீஸுக்கு தெரிய வந்தது தெரியல பாஸ், இந்த இடத்துல திடீர்னு மோப்பன் ஆகி ஏதோ ஒரு விஷயத்த தேடிக்கிட்டு வந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சடனாக ஐஜி முதற்கொண்டு இந்த இடத்துல இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்திருக்காரு, நான் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே நானும் அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிட்டேன், இப்போ என்னை இந்த ஊட்டி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கவங்க எல்லாரும் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக போகிறாங்க பாஸ் என்று கூற, அதை கேட்டு அந்த கூட்டத்தின் தலைவன் முகம் வெளுத்து போனது. நம்ம எந்த இடத்துல மிஸ் பண்ணோம், இங்கே வாங்க, லாஸ்ட் டைம் அந்த இடத்துலேருந்து எல்லாத்தையும் யார் பேக் பண்ணது என்று கேட்க, சார் நம்ம கபாலி தான் சார் எல்லாத்தையும் பண்ணோம் என்று கூற, கபாலி இங்கே வா என்று கூற, பாஸ் என்னாச்சு என்று கேட்க, அந்த இடத்துல போலீஸ் ட்ராப் பண்ணி எல்லாத்தையும் தோண்டி எடுத்துட்டாங்களாம், நம்மளை ஊர் முழுவதும் தேடிட்டு இருக்காங்களாம், இப்போ நம்ம அலர்ட்டாக இருக்கணும், என்ன நீ தடயத்தை மிஸ் பண்ண என்று கேட்க, பாஸ் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா, நான் 3 வருஷமாக உங்கள் டீமில் இருக்கேன், இதுவரையில் நம்ம போன இடத்துல ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்திருக்கா சொல்லுங்கள், எல்லாத்தையும் நம்ம பக்காவாக தானே கிளியர் பண்ணோம் என்று கேட்க, அதுக்குள்ளே எப்படி போலீஸ் இவ்வளோ தீவிரமாக இருக்க ஆரம்பித்தாங்க, எனக்கு ஏதோ சில சந்தேகமாக இருக்குது, நம்ம ஒரு வேளை யாருன்னா முக்கியமான ஆட்கள் மேலே கையை வச்சிட்டோமா, லாஸ்ட்டாக கொண்டு அந்த 3 பேர் கூட சாதாரண ஆட்கள் தானே, அதுவும் அவனுங்க ஊரில் இருந்தாலும் எவனும் கண்டுக்க மாட்டான், அப்படியேப்பட்ட ஆளை தானே நம்ம சூஸ் பண்ணி கொலை பண்ணோம், ஆனால் இப்போ எப்படி அந்த இடத்துக்கு போலீஸ் வந்தது என்று கேட்க, பாஸ் எனக்கு நாவும் இந்த பசங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குது என்று கேட்க, பாஸ் நீங்கள் அந்த பசங்க மேலே எந்த குறையும் இல்லை, நான் பக்காவாக அந்த பசங்களை ஃபாலோ பண்ணி தான் அந்த இடத்துல எவ்வளோ டிஸ்டன்ஸில் யாரை கடத்தினா இருக்குன்னு சொல்லிட்டு நான் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருக்கேன், ஏன் இதுவில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று இன்னொருவன் முந்தி கொண்டு வெளியே வந்தான். அதைத்தானே நானும் கேட்குறேன், இத்தனை வருஷமாக எந்த இடத்துலையுமே பிசிறு தட்டல, ஆனால் இந்த இடத்துல மட்டும் பிசிறு தட்டியிருக்கு, நம்ம ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இப்போன்னு பார்த்து இந்த
இடத்துல தான் அந்த பாடிங்களை டிஸ்போஸ் பண்ணோம். அது எப்படி கரெக்டாக போலீஸுக்கு தெரிஞ்சுது? நம்ம வந்து முதல்ல வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல தோன்றின அடையாளம் கூட தெரியாத அளவுக்கு நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து மூடி மறைச்சோம். ஆனால் எப்படி இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிய வந்தது என்று அந்த தலைவன் கேட்க, அதுதான் பாஸ் எனக்கும் தெரியல, என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல என்று அவன் கைகளை பிசைந்து கொண்டு நின்று கொண்டிருந்தான். நம்ம ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை வந்து அங்கே மிஸ் பண்ணியிருக்கோம். அதை மோப்பம் முடிச்சிட்டு தான் அந்த நாய்க்களும் வந்திருக்குது. சரி, இப்போ வந்து நான் இதை வேறு முறையில் ஹேண்டில் பண்ணுறேன் என்று கூறிவிட்டு, ஹலோ, நான் தான் ஜாம்போ சர்க்கஸ் ஓனர் பேசுகிறேன். இங்கே ஒரு பிரச்சனை. நாங்கள் வந்து இப்போ கடைசியாக பாடியை டிஸ்போஸ் பண்ணுறப்போ அந்த இடத்துல வந்து போலீஸ் கண்டுபிடிச்சிச்சு. இப்போ என்ன பண்ணலாம் என்று கேட்க, ஓ அப்படியா, நீங்கள் சீக்கிரமாக அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டீங்கல்ல என்று கேட்க, பாஸ் நாங்கள் ஆல்மோஸ்ட் தேனிக்கிட்ட வந்து போயிட்டோம் என்று அவர் கூற, நாம் தான் இவரை பாஸ்ன்னு சொல்லுவோம், இவர் இன்னொருத்தர் பாஸ்ன்றாரு, எனக்கே ஒரு சந்தேகமாக இருக்குது என்று அந்த கூட்டத்தில் ஒருவன் தன் மனதில் நினைத்து கொண்டிருக்கும் போது, ஓகே சார் என்று கூறிவிட்டு அந்த ஃபோனை கட் செய்தார். இப்போது இங்கே இருக்க எல்லா ஆர்கன்ஸையும் வந்து சீக்கிரம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்மள ஒரு கண்டெய்னர் வந்து வரும். அந்த கண்டெய்னரில் இங்கே இருக்க எல்லாத்தையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த பசங்களையும் அதிலே அமுச்சு விட்ருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நார்மலாக இது பண்ணாலே போதும். நம்மளை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணாலும் எவிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளை வந்து பிடிக்க முடியும். அதனால் நம்மக்கிட்ட எந்த எவிடன்ஸ் இல்லைன்னா அவங்களால வந்து பிடிக்க முடியாது. அதுபோல் யாரும் வந்து நம்ம செஞ்ச தப்பை வந்து ஒத்துக்கவே கூடாது. இது எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச விஷயந்தான். இதில் வந்தாச்சும் பிசிறு தட்டுச்சு, நம்ம ஒட்டுமொத்த பேரும் தொலைஞ்சோண்டா என்று அவர் கூறிவிட்டு தனது ஃபோனை கட் செய்து அவர்கள் வண்டியை நிறுத்தி ஒரு இடத்தில் நின்று கொண்டிருந்தார். அப்படி கூறியது போன்றே 1 மணி நேரத்தில் ஒரு கண்டெய்னர் ஒன்று அங்கு வந்து நின்றது. அங்கு இருக்கும் இவர்களிடம் இருக்கும் அனைத்து ஆர்கன்ஸையும் அந்த வண்டியில் டிரான்ஸ்ஃபர் பண்ண எங்கிருக்கும் திலகாவையும் விஜயும் அவர்கள் அந்த வண்டியில் ஏற்றினர். அப்பொழுது, எனக்கு ஒரு டவுட்டு, இந்த பசங்க 2 பேரும் உயிரோடு இருக்க மாதிரி தெரியுது, இவங்களுடைய ஆர்கன்ஸ் நீங்கள் எடுக்கலையா என்று கேட்க, பாஸ் தான் வந்து சொல்லியிருக்காரு, இவங்களுக்கு வந்து யாரோ ஒரு வாண்டட் ஆள் இருக்காராம், அவருக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான ஹார்ட் வேணுமா, அதனால் இவங்க ஹார்ட்டை வந்து அவருக்கு எடுத்து வைக்கிறதா வந்து முடிவு பண்ணியிருக்கோம். அதனால் இவங்களை வந்து அப்படியே பிடிச்சி வச்சுருக்கோம். மயக்க மருந்தாக கொடுத்துருக்கு, பசங்களை ஜாக்கிரதையாக கூட்டிகிட்டு போங்க என்று அந்த ஜாம்போ சர்க்கஸ் ஓனர் கூறி இருவரையும் அந்த வண்டியில் ஏற்றி அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். அவர்கள் சிறிது நேரத்தில் அருகில் இருக்கும் ஒரு காவல் நிலையத்தில் அருகில் சென்று கொண்டிருக்கும் போதே ஏற்கனவே அனைத்து காவல் நிலையங்களுக்கும் தகவல் கொடுத்திருப்பதால் அவர்கள் அந்த வண்டியை வளைத்து பிடித்து நிறுத்தினர். அதே சமயம் சென்னையில், சிவா சார், உங்களை விஜய் சீக்கிரமாக வந்து ஊட்டிக்கு வர சொல்லியிருக்காரு என்று ஒருவன் கூற, அதை கேட்ட சிவாவோ, நான் அதுக்கு இப்போ ஊட்டிக்கு போகணும், என்ன விஷயம், அவன் எதுக்கு என்ன தேவையில்லாமல் இப்போ வர சொல்கிறான், அவங்க அப்பா தான் இப்போ அவனை வந்து மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, இப்போ எதுக்கு அவன் என்னை கூப்பிட்றான் என்று சிவா கேட்க, அதற்கு அவனோ, ஒன்றும் இல்லை சார், யாரோ விஜின்றவனா, அவன் வந்து விஜய் சாரோடைய ஃப்ரெண்டான், அவன் வந்து காணாமல் போயிட்டானா, அவனை யாரோ கடத்திருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன் இதுவரை கண்டுபிடிச்சிருக்கோம், நீங்கள் வந்தீங்கன்னா அந்த கேஸை சீக்கிரமாக முடிக்கலான்னு, அதனால தான் உங்களை வந்து விஜய் சார் கூப்பிட்றாரு என்று அது எதிரில் இருக்கும் அவன் கூற, ஓ இதுதான் விஷயமா, சரி யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதா, அங்கே யாரோ ஜாம்போ சர்க்கஸ்ன்னு ஒருத்தவங்களா சார், அவங்க தான் வந்து அவங்க அந்த பையனை கடத்திட்டு போயிருப்பா சொல்கிற கேள்விப்பட்டோம், அது மட்டும் இல்லை அவங்க கூட வந்து ஒரு பொண்ணையும் சேர்த்து கடத்திட்டு போயிருக்காங்க என்று கூற, பொண்ணுங்க என்ன வயசு இருக்கும் சார், விஜய் சார் வயசுக்கு தான் சார் இருக்கும், சரி அப்படியா என்று சொல்லிக்கொண்டே தனது கையில் இருக்கும் ஃபோனை எடுத்து ஏதோ சில நபர்களுக்கு அழைப்பு வைக்க, அந்த நபர்கள் ஃபோனை எடுத்து, உங்களுக்கு என்ன சொன்னது சார் என்று அவர்கள் கேட்க, ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கடத்தல், பசங்க 2 பசங்க, அவங்கள வந்து கண்டுபிடிக்கணும் என்று அவர்கள் கூற, அவள் தானே சார், இன்னும் 5 நிமிஷத்தில் உங்களுக்கு டீட்டெயில் தரேன் என்று கூறிவிட்டு அவர்கள் ஃபோனை கட் செய்தனர். அதன் பிறகு சிவா, இன்னும் 5 நிமிஷத்தில் பசங்களை காப்பாற்றிடலாம், நீங்கள் இந்த விஷயத்தை விஜய்க்கு வந்து தெரிவிச்சிருங்க, அது மட்டும் இல்லை நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், இப்போ என்னால் வர முடியாதுங்கிறதையும் நீங்கள் சொல்லிடுங்க என்று சிவா கூற, சார் அப்படியே சொல்லவா, ஓ ஆமாயா அப்படியே சொல்லியா என்று சிவா கூற, அதை கேட்ட அவர், பையன் சின்ன பையனாக இருக்கான், எதிர நிற்கிறவங்களுக்கு மரியாதை இல்லாமல் இப்படி பேசுகிறான் என்று கூறிவிட்டு, யோ நில்லியா என்று சிவா கூற, அவங்க எல்லாம் கால் பண்ணிட்டாங்க, அந்த ஜாம்போ சர்க்கஸ் சேலத்தில் இருக்கவங்க வந்து பிடிச்சிருக்காங்க, அவனுங்க வந்து என்ன பண்ணியிருக்கானுங்க, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து அந்த பசங்களை ஏதோ கண்டெய்னரில் ஏற்றி அமைச்சிருக்கானுங்க, அந்த கண்டெய்னர் இப்போ வந்து பார்த்தோன்னா பெங்களூர் ரூட்டில் வந்து ட்ராவல்
ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் சீக்கிரம் போனீங்கன்னா அந்த கண்டெய்னரை பிடிக்கலாம். அது மட்டும் இல்லை, கண்டெய்னர் நம்பரையும் வந்து உனக்கு அமுச்சு வச்சுருக்கேன், நீ போயிட்டு அந்த பசங்களை காப்பாற்று என்று சிவா சில நொடியிலே அந்த கேஸை முடித்து வைத்தான். அதை பார்த்த அவர், பையன் சின்ன வயசாக தான் இருக்கான், ஆனால் கையில் நிறைய வித்தைகளை வச்சுருக்கான் போல். சரி, கேஸ் முடிஞ்சிச்சு, நம்ம வந்து விஜய் சார்கிட்ட ஒரு நல்ல பெயர் எடுத்துப்போம் என்று அவர் தன் மனதில் நினைத்து கொண்டு விஜய்க்கு கால் செய்தார். அப்போது மறுமுனையில் விஜயின் பாடிகார்டு எடுத்து, சொல்லுங்கள் சார் என்று கேட்க, சார் அந்த வண்டி பெங்களூர் ரோடில் ஹைவேல போயிட்டுருக்கு, அந்த வண்டி நம்பர் இது தானே, எங்களுக்கு வந்து சிவா சார் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரு, அதனால் நாங்கள் வந்து அந்த கண்டெய்னரை தான் ட்ரேஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரி, நீங்கள் வேறு எதுனா விஷயம் இருக்கா என்று அந்த பாடிகார்டு கேட்க, இவன் என்கிட்ட தான் சொன்னேன்னு பார்த்தா அதுங்கிட்ட இவனுக்கும் வந்து சொல்லிட்டானா, இல்லை நீங்கள் வந்து இந்த கேஸ் டீட்டெயில் வந்து கலெக்ட் பண்ண சொன்னீங்க, சிவா சாரை கூப்பிட சொன்னீங்க, அதனால் நான் போய் அவர்கிட்ட சொன்னேன், அவர் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் நம்மக்கிட்ட சொல்ல சொன்னார் என்று அவர் கூறி சமாளித்தார். பிறகு விஜயின் பாடிகார்டு அந்த இன்ஃபர்மேஷனை ஐஜியிடம் கூற, ஐஜி தலைமையில் போலீஸ் அதிகாரிகள் அந்த வண்டியை சூழ்ந்து அந்த வண்டியை அரெஸ்ட் செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். திலகாவையும் விஜயையும் அவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதன் பிறகு அவர்களை எவ்வளவு அடித்து விசாரித்தாலும் அவர்கள் யார், எங்கே இந்த வண்டி செல்கிறது என்ற தகவல்கள் அவர்களுக்கு தெரியவில்லை என்றும், அவர்கள் கூறிய இடத்தில் அந்த ஆஃபீஸே இல்லை என்றும் போலீஸார் கண்டுபிடித்தனர். சார், இதெல்லாம் வந்து சகஜம்தான் சார், ஹியூமன் டிராஃபிக்கில் இருக்கவனுங்க யாருமே வந்து உண்மையை சொல்ல மாட்டானுங்க. ஏன் அந்த சாம்போ சர்க்கஸ்காரனு கூட தான் யாருக்காக வேலை செய்கிறங்கிறத வந்து தெரியல, ஏதோ வந்து ஒருத்தன் வருவானா அவங்ககிட்ட வந்து இவனுங்க பொருளை ஒப்படைப்பானுங்களாம், இப்படி தான் சார் அவனுங்க கான்டாக்ட் எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. ஆனால் வந்து இந்த ஹியூமன் டிராஃபிக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வந்து பணம் வருமானம் வருது சார், அதுதான் எனக்கு எப்படின்னு தெரியல சார், ஒருத்தவங்க கை ஒருத்தவங்க மாறினா கூட கோடிக்கணக்கில் பணம் கரெக்டாக வந்து சேருதுன்றானுங்க, அதுதான் சார் எங்களுக்கு ஒன்றும் புரியல என்று அங்கே இருக்கும் காவலர்கள் பேசிக்கொண்டு இருக்கும் போது திலகாவையும் விஜயும் அவர்கள் வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டுவிட்டு அங்கிருந்து சென்றார். அதன் பிறகு ஐஜிவிடம், சார் நீங்கள் சொன்ன வேலையை முடிச்சிட்டேன் சார். ஆமாம், நீ சொன்ன வேலையை முடித்தேன், நான் தான் உன் கூட நின்று எல்லா வேலையும் பார்த்தேன், இப்போ வந்து என்கிட்ட முடிச்சிட்டேன்னு சொல்கிறியா, சரி, ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாவடி போயிடுச்சுன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கோ, இதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து யார் கேம்ப்பு போட்டாலும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில் வந்து பக்காவாக தெரிஞ்சுக்கோ, இவனுங்களை என்ன தான் அடித்து உதச்சாலும் அவனுங்க உண்மையாக சொல்ல போகிறதில்ல, அவனுங்களை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு என்கவுண்டர் பண்ணிவிடு என்று கூற, சார் என்கவுண்டரா, அதுவும் இவனுங்களையா, ஆமாயா, இவனுங்க இருக்கிற ஹியூமன்ஸ் எல்லாத்தையும் வந்து கொலை பண்ணி அவனுங்க ஆர்கன்ஸ் எடுத்து சேல் பண்ணுறானுங்க, இவனுங்களுக்கு என்ன எதுக்கு தேவையில்லாமல் வந்து ஜெயிலில் போட்டு அவனுங்களுக்கு 3 வேளை சோறை போட்டு வளர்த்துட்டு இருக்கணும், அவனுங்களை முடிச்சு விட்றியா என்று ஐஜி கூற, அதை கேட்ட டேவிட்டோ அதிர்ச்சி அடைந்தான். அவனுங்களை முடிச்சுட்டு அதே இடத்துல எதுவுமே புதைச்சிடு என்று கூற, அதை கேட்டு மேலும் டேவிட் அதிர்ச்சி அடைந்தார். சார், இப்படி பண்ணுறது தப்பு தானே சார் என்று கேட்க, அவனுங்க பண்ணது மட்டும் தப்பா, நம்ம போலீஸ்காரனுங்க அவனுங்க நம்ம தான் தண்டனை கொடுத்தாகணும், அவனுங்களை எடுத்து போய் ஜெயிலில் போட்டு 3 வேளை சோறு போகிறதுக்கெலாம் என் மனசு வந்து ஒத்துழைக்கல, சின்ன பசங்கய்யா, அவங்கள கடத்திக்கு போய் அவனுங்களுடைய ஆர்கனை எடுத்து வந்து சேல் பண்ண பார்த்தானுங்க பார்த்தியா, இதுக்கு முன்னாடி வந்து 3 பேர் இல்லை 30,000 பேருக்கு கொன்னதால சரி, அவனுக்கான தண்டனை இதுதான், அதனால் அவனுங்களை போயிட்டு முடிச்சிரு என்று கூறிவிட்டு ஐஜி தனது அலுவலகத்தில் அன்றாட பணிகளை பார்க்க ஆரம்பித்தார். அவர் கூறியது போல அங்கிருக்கும் சாம்போ சர்க்கஸில் இருக்கும் அனைவரையும் அழைத்து கொண்டு டேவிட் அந்த இடத்திற்கு சென்றார். அங்கு ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டு அந்த கூடாரத்தில் சாம்போ சர்க்கஸை சேர்ந்த அனைவரையும் சேர்த்து ஒரு பெரிய பள்ளத்தை அவன் அமைக்க சொன்னான். அதன் பிறகு அந்த பள்ளத்தை அமைத்த பிறகு ஒவ்வொருவராக ஷூட் பண்ணி அவர்களை அந்த குழியிலே போட்டு புதைத்தான். அங்கிருந்து சென்றவுடன் சில மணி நேரத்தில் ஒரு பெரிய வண்டி வந்து நின்றது. அவர்கள் புதைக்கப்பட்டிருந்த அனைவரையும் அந்த வண்டியில் ஏற்றிய பிறகு, இப்போ எதுக்கு இவங்க செத்தவங்களாம் நம்ம வந்து வண்டியில் ஏற்றிட்டு இருக்கோம் என்று ஒருவன் கூற, அதெல்லாம் எனக்கு தெரியாது, பாஸ் மேலே இருந்தால் ஆர்டர் பண்ணியிருக்காரு, இவங்க உடம்புலையும் ஆர்கன் தான் இருக்கு, இதை நம்ம எடுத்து போய் சேல் பண்ணலாம் என்று அவன் கூற, அதை கேட்டு ஒருவன், அப்போது நம்ம செத்தாலும் நமக்கும் இந்த நிலைமை தானா என்று கேட்டு அதிர்ச்சி அடைந்தான். இந்த ஹியூமன் டிராஃபிக்கில் இருக்கவனுங்க வந்து யாரும் வந்து யாரையும் காட்டி கொடுக்கக்கூடாது, அப்படி காட்டி கொடுத்தா அவனுங்களுக்கு என்ன நிலைமைங்கிறது வந்து எல்லாருக்கும் வந்து தெரியும், அதேமாரி செத்தாலும் அவனுங்க உடம்புல இருக்கிறதும் வந்து நம்மளுக்கு பணம் தாயா, அப்போ அதுக்கு அவனுங்க பாடியை சும்மா விடணும், அதனால தான் பாஸ் வந்து இவனுங்களை வந்து அள்ளிட்டு வந்து இவனுங்க உடம்பை வந்து அதில் இருக்க பாட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எரிக்க சொல்லிட்டாரு என்று கூறிவிட்டு அந்த பிணங்களை எடுத்துக்கொண்டு அந்த வண்டி வேகமாக அங்கிருந்து சென்றது. சிறிது நேரம் கழித்து சிவாவிடம் இருந்து விஜய்க்கு அழைப்பு வந்தது. சிவா, நீ வராமலே இந்த கேஸை முடிச்சிட்ட போல என்று அவன் கேட்க, இது மட்டும் இல்லை, உனக்கு இன்னொரு
இன்னொரு இன்ஃபர்மேஷனை சொல்கிறேன். அந்த ஜாம்போ சர்க்கஸையும் அந்த கண்டெய்னர் லாரியை ஓட்டிகிட்டு போன ஆட்களையும் வந்து இவனுங்க கொன்று இருக்கானுங்க. போலீஸ்காரனுங்க என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. அந்த என்கவுண்டர் பண்ண பாடியை கூட அவனுங்க விட்டு வைக்காமல் அதில் இருக்க ஆர்கனை எடுத்து சேல் பண்ணுறதுக்காக அந்த பாடிகளை வந்து எடுத்துகிட்டு போயிருக்கானுங்கடா என்று சிவா கூற, அதை கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைந்தான். ஏய், யாரா இவனுங்க இந்த அளவுக்கு மோசமாக நடந்துக்கிறானுங்க? இது மாதிரி நான் இதுவரைலாம் கேள்விப்பட்டதே இல்லையாடா என்று விஜய் அதிர்ச்சி அடைய, விஜய் இது வந்து ஒரு டார்க் வேர்ல்டு, இதில் வந்து எப்படி என்ன நடக்குங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. என்னதான் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். சரி, உனக்கு இன்னொரு அன்னோன் நம்பர்லேருந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கால் வரும். அதுக்கு வந்து நீ ஊங்கொட்டிட்டு மட்டும் ஃபோனை வச்சிரு. மேற்கொண்டு எந்த விஷயத்தையும் வந்து பேச தேவையில்ல. இது வந்து நமக்கு தேவையில்லாத பிரச்சனை. உன் ஃப்ரெண்டை காப்பாற்ற சொன்னால் நான் காப்பாற்றி கொடுத்துட்டேன். மேலும் இதில் வந்து நீ தலையிடாத. இது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்க எல்லாருக்குமே வந்து ஆபத்தான விஷயம். இதை இப்படியே வந்து மறந்துட்டு உன் அன்றாட வேலையை போய் பாரு என்று கூறிவிட்டு சிவா ஃபோனை கட் செய்ய போக, டே சிவா, யாரா ஃபோன் பண்ண போகிறாங்க, அதையாச்சுன்னு சொல்லிட்டு போடா என்று கேட்க, ஏய் அவங்க ஃபோன் பண்ணுவாங்க, பேசுவாங்க, நீயே தெரிஞ்சுப்ப என்று கூறிவிட்டு அவன் அந்த ஃபோனை கட் செய்து தனக்கு அருகில் இருக்கும் ஒருவனிடம், அவனுக்கு வந்து நான் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிட்டேன், இப்போ அந்த நம்பரை வந்து அவனை கனெக்ட் பண்ணிவிடு என்று கூற, கேட்டு அருகில் லேப்டாப் வைத்திருந்த ஒருவனும் அந்த ஃபோனை விஜய் நம்பருக்கு ஃபார்வர்ட் செய்தான். கூறியது போலே விஜய்க்கு ஒரு அன்னோன் நம்பரில் இருந்து அழைப்பு வர விஜய் அந்த நம்பரை அட்டன் செய்து தனது காதில் வைத்தான். என்ன தம்பி, உன் ஃப்ரெண்டு உயிரோடு இருக்கானா? இப்போ சந்தோஷமா? உன்னால் வந்து எனக்கு தான் வந்து தேவையில்லாத லாஸ்ன்னு பார்த்தேன், ஆனால் உன்னால் எனக்கு பெரிய லாபம் தான் கிடைச்சிருக்கு. இருந்தாலும் இந்த விஷயத்தை நீ இப்படியே விடுறது தான் நல்லது. தோண்டி துருவி என் பின்னாடி வந்த இது உனக்கு மட்டும் இல்லை, உன்னை சுற்றி இருக்க எல்லாருக்கும் வந்து பெரிய வார்னிங்காக இருக்கட்டும் என்று அந்த ஃபோன் கூற, அதற்கு விஜயோ யார் நீங்கள் என்று கேட்க வரும்பொழுது அந்த கால் கட்டானது. அதன் பிறகு விஜயிடம் இருந்து அழைப்பு வந்தது. அந்த ஃபோனை அட்டன் செய்த விஜய், ஏய் விஜய், எப்படா நீ வீட்டுக்கு வந்த என்று விஜய் கேட்க, உனக்கு தானே நன்றி சொல்லணும். நீ தான் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஆரத்தில் 2 வார்த்தை சொல்லிட்டு போயிருக்க. அதுவும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அவன் வந்துடுவான்னு சொல்லிட்டு போயிருக்க. நீ சொன்ன மாதிரியே வந்து நான் வந்துட்டேன்டா. உனக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். நீ எதனா பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணியாடா என்று அவன் கேட்க, எனக்கா அதெல்லாம் தெரியாதுடா என்று அவன் கூற, உங்கள் அப்பா வந்து ரொம்ப சோகமாக இருப்பார், அதனால் அவரை வந்து நான் சமாதானப்படுத்தலான்னு சொல்லிட்டு 2-3 வார்த்தை வந்து சொல்ல வந்தேன். அது வந்து ஏதோ எதர்ச்சியாக வந்து பழிச்சிருச்சு, வேறு எதுவும் இல்லைடா என்று விஜய் கூறி, சரிடா விஜய், நம்ம நாளைக்கு பார்க்கலாம்டா என்று விஜய் கூறி ஃபோனை கட் செய்தான். விஜய்க்கு அழைத்த அந்த நபர் யார்? அடுத்தடுத்து கதைக்களத்தில் நடக்கப் போகும் மாற்றங்கள் என்ன? இதை பற்றி தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். அன்புள்ள அப்பா, நான் உங்கள் RR கிங்ஸ் துரை. என்னுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த கதையில் உங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் வந்து நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து நான் கமெண்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுறேன். உங்கள் கமெண்ட்ஸை வந்து தெரிவிங்க. கதை கொஞ்சம் போராக இருந்தால் கொஞ்சம் தயவு செய்து தெரிவிக்கவும் தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.